இருக்கா? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது, மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கான்? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி கொத்தி மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், அத்தனையும் செய்வோம். மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை. அறிவியல் சேர்ந்த உணர்வாளர்களே, பற்றாளர்களே, சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா வைத்தான், ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா வச்சான், ஏன்? மாமிசத்தை உண்ணுவதனாலே. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி பள்ளி சிங்கத்துக்கு கூட கடவா பல்லு இல்லை, வியர்வை சுரப்பி இல்லை. இதுவாவது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். 40 வயசுக்கு மேலேயாவது உடல் நலம் கருதி நாம் எல்லாம் சைவத்துக்கு மாறுவது நலம் என்பதை உணருங்கள். காரணம், எங்க ஐயா வாரியார் சுவாமிகள் சொல்றாங்க, மனுஷன் செத்தா புதைக்கிறது சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு. ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே, வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறார். ஆனாலும் இப்ப சாப்பிட்ற மாமிசம் எல்லாம் மாமிசமா? நல்லா நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில பயணித்துக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய கொடுமை நிகழுது. ஆக இப்படித்தான்